ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ஸ்டேபிளாக இருக்குது. பட் முந்தா நாள் ஒரு டிப்பு வந்தது பிட்காயினில். பிட்காயின் வந்து $1,00,000 கீழே வந்தது. $98,000 வரைக்கும் கீழே வந்தது. அன்னைக்கு நம்ம அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குனாங்க. ஈரான் அந்த தாக்குதலில் கொஞ்சம் இந்த வார் எங்கே இன்டென்சிஃபை ஆகுமோ, மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுமோ பயந்து கொஞ்சம் செல் ஆஃப் பண்ணாங்க. பட் அங்கேருந்து ரிகவர் ஆகி பிட்காயின் திருப்பியும் $1,05,000 வந்துடுச்சு. நேற்று ராத்திரியே வந்துடுச்சு $1,05,000. ஆனால் $1,05,000 வந்துட்டாலும் அங்கேயே நிற்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நேற்று ராத்திரி அமெரிக்காவில் நேற்று பகல் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்காரு சீஸ்ஃபயர் பண்ணிக்கங்கன்னு. அவர் அனௌன்ஸும் பண்ணிட்டாரு சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உலக நாடு இன்க்ளூடிங் நம்ம இந்தியா ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸ் ஆகி நல்லா கிட ஏற ஆரம்பிச்சு கட்டன்னு சீஸ்ஃபயர் ஆகி போச்சு, இனிமேல் நமக்கு மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்காது அப்படின்னு. பட் இப்போ வர லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா இன்னும் சீஸ்ஃபயர் ஆகலை. ரெண்டு நாடுகளும் ஒத்துக்கலை, சீஸ்ஃபயர் பண்ணிக்கல. இன்னும் அவங்க மிசைல்ஸ் வார் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அதில் அவர் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட கொஞ்சம் கோபமாக தான் பேசியிருக்காரு. ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் சொன்னார், ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ்ஸில், இவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நான் திருப்பியும் சொல்கிறேன், வார்னிங் கொடுக்குறவங்களுக்கு, நீங்கள் உடனடியாக நிறுத்தலைன்னா வார் நிறுத்தலைன்னா நான் இன்னும் பயங்கரமான தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு ஈரானுக்கும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரேலையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ பண்ணாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த நேட்டோ நாடுகள் சமிட் நடக்குது, அங்கே போகிற முன்னால் சொன்னாருங்க, அங்கே போயிருக்காரு. அங்கே மிச்ச நாடுகள் எல்லாம் நேட்டோ நாடுகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன சார் இது பாருங்கள் எப்படியாவது பீஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணுங்க அப்படின்னு எல்லா நாடுகளும் உலக நாடுகள் எல்லாமே கேட்குறாங்க. பட் என்ன நடக்கும் என்னன்னு பார்க்கணும். இப்போ 12 நாள் ஆச்சு இந்த வாரம் ஆரம்பிச்சு. இது எப்படி போய் முடியும், எப்போ தான் முடியும்னு கரெக்டாக தெரியல. இப்போதைக்கு வரைக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா எதுவும் பாதிப்பு கிடையாது. முந்தா நாள் அந்த அமெரிக்கா இன்டர்ஃபியர் ஆனப்புறம்தான் கொஞ்சம் ப்ரெஷர் வந்தது மார்க்கெட் மேலே. அதுக்கப்புறம் திருப்பி ரிவைவ் ஆச்சு. பிட்காயின் மாத்திரம் $1,05,000 வந்தது தவிர்த்து அதர் ஆல்ட் காயின்ஸ் எதுவுமே ஏறல. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் இன்னும் டவுனில் தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் டென்ஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் குறையும் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. டென்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்றாங்க. பார்க்கணும் இது எங்கே போய் முடியும், எப்படி முடியும்ன்றது ஒன்றும் கரெக்டாக தெரியல. பட் அவர் மாத்திரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எப்படியாவது இந்த வாரம் நான் முடிவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படியாவது நிறுத்துறேன் அப்படின்னு இருக்காரு. இன்னும் 24 மணி நேரம் பார்க்கணும் எப்படி இதை சரி கட்டுவாங்க, எப்படி நிறுத்த போகிறாங்க இந்த வாரம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் அமெரிக்காவில் அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர்களை காங்கிரஸில் டெஸ்ட்மனி இருக்குது. டெஸ்ட்மனின்னா எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, செனேட்ஸ் எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. எதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கிறது இல்லை, எல்லாம் டாட்டாஸ் எல்லாம் அமெரிக்காவில் எக்கனாமிக்கல் டாட்டாஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துருக்குல்ல, இன்னும் ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது என்னன்னா, நான் ஒன்றும் அர்ஜென்ட் பண்ணல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ஜூலையில் முடிஞ்சால்
அவர் ட்ரம்ப் கேட்டுட்டு இருக்காரு, எப்படியாவது ஜூலையில் ஒரு ரேட் கட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் இன்னும் டிசிஷன் சொல்லலை. ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற செனேட் மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது முடிவு எடுத்து அவர் கொஞ்சம் ஒரு ரேட் கட் பண்ணார்னா ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸ் ஆகும். இங்கே இந்த ஸ்டேபிள் காயின்ன்றது ஒரு பில் ஒன்று பாஸ் ஆச்சு அமெரிக்காவில். ஸ்டேபிள் காயின் ஸ்ட்ராங்காக இருக்குது, உலக நாடுகளுக்கு லெசன் அப்படின்றாங்க. இது இல்லாமல் டாலர் ஒன்று வீக் ஆச்சு. டாலர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அது எப்படி திருப்பியும் டாலர் ரிவைவ் ஆகும் என்னன்னு பார்க்கணும். தற்சமயம் டாலர் வீக்காக இருக்குது. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு இந்த 2 நாளும் அவ்வளோவா ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கு. என்ன சொல்ல போகிறார் அவர் ஜெர்மி போவல் என்ன சொல்ல போகிறார் டெஸ்ட்மனியில். அவர் டெஸ்ட்மனி பண்ணப்புறம் எப்படி இருக்கும், மார்க்கெட் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் ரியாக்ஷன் பார்த்து அவங்க பையிங் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வெயிட்டிங்கு. மார்க்கெட் திருப்பியும் ரிவைவ் ஆகுமா, பிட்காயின் திருப்பியும் ஆல் டைம் ஹைக் போகுமான்னு. ஆனால் நான் நினைக்கிறது கொஞ்சம் இந்த வார் இம்பேக்ட் இதெல்லாம் இருக்கிறதால உடனடியாக எதுவும் பம்ப் ஆகி போயிடாது. கொஞ்ச நாள் பிடிக்கும். இந்த மாதம் கடைசியும் அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரியே. ஏன்னா அமெரிக்காவில் ரெகுலரைஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு நியூஸ் இருக்குது. அது ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா கொஞ்சம் ஏறத்துக்கு டைம் பிடிக்கும். பார்த்துக்கங்க, பார்த்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் மெமி காயின்ஸ் மாத்திரம் விட்டுடுங்க. மெமி காயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாங்கின விலை வந்ததுன்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஓன்லி ஸ்ட்ராங் ஸ்டேபிள் காயின்ஸ், நல்ல காயின்ஸு, ஆடா, லைட் காயின்னு, டாஜ் காயின்னு, இந்த மாதிரி காயின்ஸ் பார்த்து நல்ல காயின்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தீரியம்ஸ் இந்த மாதிரி காயின்ஸ், சொலானா இந்த மாதிரி காயின்ஸில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சேஃப். இது வண்டர்ஃபுல் அசெட் ஆக போகுது ஃப்யூச்சரில். இது கிரிப்டோ கரன்சின்றது நல்ல அசெட் ஆகும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற காயினில் தான் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக நல்ல காயின்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி பையிங் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருக்கணும். எனக்கு தெரியும் உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பார்க்கலாம், கொஞ்ச நாள் பார்த்து. ஒன்றும் அவசரப்பட்டு விற்காதீங்க, அர்ஜென்ட் பட்டு விற்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து மார்க்கெட் எப்படி டர்ன் ஆகும்னு பார்த்து அப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஸ்டடியாக தான் இருக்குது. அதால் ஏறும் தவிர்த்து இறங்காது, அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் விழுந்துடாது. ஓகே, அதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேஒய்சி பண்ண 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அது பார்த்துக்கோங்க. பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட அழகாக லாங்கு ஷார்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு அழகாக பண்ணிட்டு இருக்கலாம். டெய்லி சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.